பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க சக்திவேல் வந்து, சொல்லுங்கய்யா என்ன விஷயம், திடீர்னு இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியத்துக்கு கையும் ஓடுறதுல காலும் ஓடுறதுல, திடுதிப்புன்னு இப்படி சொன்னா எப்படி, இன்னும் எங்ககிட்ட பணம் இல்ல, ரெடி பண்ணணும் நிச்சயதார்த்தத்துக்கு, இது எல்லாம் இருக்குல்ல, நீங்க பணக்காரரு, உங்ககிட்ட பணம் இருக்கும், நீங்க நினைச்சாப்பல எல்லாமே பண்ணுவீங்க, ஆனா எங்க கிட்ட அப்படியான்னு சொல்லிட்டு பாக்கியம் பஞ்ச பாட்டு பாடுறாங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட சக்திவேல் வந்து, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்க, ஜவுளி கடையில இருந்து ஆளுங்களும் வந்திருக்காங்க பாருங்க, துணி எடுத்துக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு நாளும் எடுத்துக்கோங்க, கணக்கு பார்க்காதீங்க, புரியுதான்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு சம்மந்தம் தானேன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன, நீங்க இருக்கும்போது என்ன கவலை, தாராளமா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம்னு சொன்னதும் ரொம்பவே பயங்கர சந்தோஷமாயிடுது சக்திவேலுக்கு. எப்படியெல்லாம் உங்களை வழிக்கு கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சக்திவேல் வந்து முடிவு எடுத்துறாங்க. இப்ப பாக்கியம் வந்து, இந்த புடவை நல்லா இருக்கா, இந்த புடவை நல்லா இருக்கா, உன்னை கட்டிக்கிட்டு நூல் புடவையே கட்டிட்டு இருந்தேன், அதுவும் பழைய புடவை ஒரு 10 புடவை வச்சுட்டு அதவே தான் திரும்ப திரும்ப கட்டிட்டு இருந்தேன், இப்ப பத்தியா சுடரோட ராசியால நமக்கு எப்படிப்பட்ட ஜாக்பாட்டி அமைச்சிருக்கு, இதுதான் நமக்கு கிடைச்ச ஜாக்பாட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மயிலு வராங்கம்மா, என்னமா நடக்குது, வீட்டுல எல்லாரும் ஏதேதோ டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜவுளி கடைக்காரங்க வந்திருக்காங்க, நீ என்ன பட்டு புடவை எடுத்து வச்சிருக்க, என்னம்மா இதுன்றாங்க. மயிலு, நாளைக்கு லீவு சொல்லிடு, என்னம்மா விஷயம், ஏதாவது வேலை இருக்கா, நாளைக்கு உன் தங்கச்சி சுடருக்கு நிச்சயதார்த்தம்ன்றாங்க. என்னம்மா சொல்ற, தங்கச்சிக்கு சுடருக்கு நிச்சயதார்த்தமா, ஆமா, ஏன் திடீர்னு இப்படி சொல்லிருக்கீங்க, அவன் இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல சம்மந்தம் வந்தது, அதனால எதுக்கு தட்டி கழிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. மா, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமை உனக்கு தெரியுமா இல்லையா, திடீர்னு இல்ல எனக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி பண்ற பிளான்ல இருந்தா இதோட நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு மயிலு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை சக்திவேலோட பையன் குமாருக்கு தான் சுடரை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க பாக்கியன்ற விஷயம் தெரிஞ்சா மயிலு என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.